தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேயர்களே, நாம் இன்றைக்கி பிஎஸ்எஃப்லேருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை குறித்து தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது என்னென்ன போஸ்டிங், எவ்வளோ வேக்கன்சி, எவ்வளோ சேலரி, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, என்னைக்கு ஓப்பனிங், என்னைக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அதாவது டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 1121 வேக்கன்சிஸ். ஸோ என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள், அதில் 2 டைப் இருக்குது. ரேடியோ ஆப்ரேட்டர், இன்னொன்று ரேடியோ மெக்கானிக். ஸோ இந்த ரேடியோ ஆப்ரேட்டருக்கு வந்து ரேடியோ மெக்கானிக்கும் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,500 81,100 வரைக்கும். இவங்களுடைய பே லெவல் வந்து 4th பே மேட்ரிக்ஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து அலவுன்ஸ் எல்லாமே உண்டு. வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1121. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பில் இருக்குது. அதாவது டைரக்ட் என்ட்ரி வேக்கன்சி ஒன்று இருக்குது, டிபார்ட்மெண்ட் கோட்டா இருக்குது. ஸோ இதில் வந்து 2 போஸ்டிங், அதாவது ரேடியோ மெக்கானிக்கும் ரேடியோ ஆப்ரேட்டருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. அதாவது அண்டர்சர்வ்டு, இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அப்படிங்கிற எல்லா கேட்டகரியும் தனித்தனியாக எவ்வளோ வேக்கன்சின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைப்பும் 3 டைப்பில் இருக்குது. ரிக்யூர்மெண்ட் ப்ராசஸ் வந்து 3 டைப்பு. ஃபஸ்ட்டு பேஸ், செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ். ஃபஸ்ட் பேஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் எக்ஸாமு, ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கான ஃபஸ்ட் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் செகண்ட் டெஸ்ட்டு போக முடியும். ஃபஸ்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் என்றைக்கு இருக்கோ அதுலேருந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட் வரும். செகண்ட் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்யூட்டர். ஸோ இதுவும் அதே மெத்தட் தான். கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு ஃபுல்லாக வந்து ஒன்று இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி மீடியம் மட்டும்தான் இருக்கும். ஹிந்தியில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இதுவும் அதே போல் தான். செகண்ட் எக்ஸாம், ஃபஸ்ட் எக்ஸாம் பாஸ் ஆனவங்க தான் செகண்டுக்கு அலோட் பண்ணுவாங்க. இதுக்கான அட்மிட் கார்டு வந்து 3 நாளைக்கு, எக்ஸாமுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆக முடியும். ஸோ அதுக்கான ஒஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம் முடிச்சாச்சு, செகண்ட் எக்ஸாம் முடிச்சாச்சு. தேர்ட் ஃபேஸ். தேர்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் முடிஞ்சு, கம்ப்யூட்டர் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுலேயும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே கிளியராக இருக்கணும். ஸோ எல்லாமே ஒரிஜினல் தான் இருக்க வேண்டும். சரிங்களா? ஃபைனல் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கு அடிப்படையில் தான் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து சிபிடிக்கு வந்து 200 மார்க் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டிக்டேஷனுக்கு வந்து 50 மார்க். அதாவது நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் எழுத வேண்டும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டும். அதுக்கு ஒரு 50 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி 200 + 50 250 மார்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் தான் இதில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் தான் அடுத்து உங்களுக்கு செலெக்ஷன் ஆர்டர். சரிங்களா? அதுபோல் ரேடியோ மெக்கானிக்கு வந்து 200 மார்க் தான். இதில் வந்து டிக்டேஷன் இல்லை. சரிங்களா? வெறும் சிபிடி மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து சேம் மார்க் எடுத்திருந்தாங்கன்னா இதில் ஹையஸ்ட் மார்க் ஏதோ அதை கணக்கு பண்ணி தான் எடுப்பாங்க. மெரிட் லிஸ்ட்டு தான் இது, செலெக்ஷன் ஃபுல்லாகவே. ஸோ அதை கனெக்ட் பண்ணி தான் வரும். மெயினாக வந்து கேண்டிடேட் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் கட்டாயம் வந்து 12th தான் இருக்க வேண்டும். அதான் அவங்க தான் அடுத்து ஃபஸ்ட்டு கேட்டகரி. அதுக்கப்புறம் வந்து ஐடிஐ, மெட்ரிக் ப்ளஸ் ஐடிஐ இருக்க வேண்டும். ஸோ இப்படி ஒரு கேட்டகரியாக பிரிச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் கேட்டகரிலாம் இருக்குது. ஸோ இதை மாதிரி இந்த ஆர்டர் வைஸில் தான் இவங்க வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ ஆர்ஓக்கும் ஆர்எம்முக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரேடியோ ஆப்ரேட்டருக்கும் மெக்கானிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து 12th ஏதாவது பேசிக் வந்து 12th பாஸ் ஆகிருக்கணும். அதாவது 12th நீங்கள் என்ன குரூப் எடுத்துருக்குன்னா உங்கள் குரூப்பில் வந்து ஃபிசிக்ஸ் இருக்கணும், கெமிஸ்ட்ரி இருக்கணும், மேக்ஸ் இருக்கணும். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்டும் கம்பல்சரி. இதில் வந்து நீங்கள் குறைஞ்சது 60% மார்க்கில் பாஸ் ஆகிருக்க வேண்டும். ஸோ ரேடியோ ஆப்ரேட்டருக்கும் மெக்கானிக்கும் சேம் மெத்தட் தான். அப்படி நீங்கள் 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணால் மெட்ரிகுலேஷன் முடிச்சிருந்தாங்கன்னா ஐடிஐ 2 வருஷம் ஐடிஐ படித்திருக்க வேண்டும். அப்படி இல்லைனா ரேடியோ அண்ட் டெலிவிஷன் ஆர் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட், டேட்டா ப்ரொப்ரேட் அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஆர் ஜென்ரல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத ஏதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தில் நீங்கள் படித்திருக்க வேண்டும். ஸோ இந்த 2த்துக்குமே இதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு. நீங்கள் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறதுல 18லேருந்து 25 வயதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுலேயும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர்சர்வ்டு, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அப்படி 3 கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு எல்லாமே தனித்தனி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி பார்ப்போம். காமனாக வந்து 18லேருந்து 25 இருக்கணும். இப்போ எஸ்சி, எஸ்டியை பொறுத்த வரைக்கும்
5 வருஷம் வந்து தளர்வு கொடுக்குறாங்க. ஓபிசி கேட்டகரி 3 வருஷம் தளர்வு. ஓபிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாமே வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி நீங்கள் அந்த ஓபிசி கேட்டகரியில் வந்துடுவீங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து அதிலே 3 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அன்ரிசர்வ்டுக்கு 3 வருஷம், ஓபிசி 6 வருஷம், எஸ்சிஎஸ்டிக்கு 8 வருஷம். ஸோ அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா கொடுத்துருக்காங்க, பிஎஸ்எஃப் இருக்குது, கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து விடோ, டைவர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து அன்ரிசர்வ்டில் 35 வருஷம், ஓபிசி 38 வருஷம், எஸ்சிஎஸ்டி 40 வருஷம். அதாவது இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்க எஸ்சிஎஸ்டிக்கும் ஓபிசிக்கு மட்டும்தான் 3 வருடம் 5 வருட தளர்வு. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து எக்ஸ் சர்வீஸுக்கு மட்டும் 3 வருஷம் 6 வருஷம் 8 வருஷம் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட்டு விடோக்கெல்லாம் வந்து இயர் தான் கொடுத்துருக்காங்க. 40 வயசு, 43 வயசு, 45 அப்படிங்கிற வயது தான் அது கணக்கு. சரிங்களா? இதற்கு ப்ராப்பராக நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். 10th மார்க் ஷீட்லேயும் சேம் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். இது நாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் இது வந்து பார்ப்பாங்க. அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஹைட் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 168 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும், பெண்களுக்கு 157 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். இதில் வந்து கொஞ்சம் தளர்வு கொடுத்துருக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதிவாசி ட்ரைபல்ஸ் அவங்களுக்கும், மீசோஸ், நாகாஸ் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 162 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். சரிங்களா? அதுக்கடுத்து ஈஸ்ட் ட்ரைபல், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கு 162லேருந்து 57 வரைக்கும் இருக்க வேண்டும். அதே மாதிரி லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 157. ஆனால் காஷ்மீரி, ஹிமாச்சல், லடாக்கு, காஷ்மீர் வேலி, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் 155 போதும். அதுபோக ட்ரைபலும் ஆதிவாசிக்கும் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 154 சென்டிமீட்டர் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஹைட்டு, வெயிட்டு அதில் பேரா 5 நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 6.5 நிமிஷத்தில் கடக்கணும் ஆண்கள். அப்படி இல்லைன்னா லாங் ஜம்பு 11 அடி 3 சான்ஸு, ஹை ஜம்ப் வந்து 3 அடி வந்து 3 சான்ஸ் கொடுக்குறாங்க. லேடிஸ்க்கு வந்து 800 மீட்டர் 4 நிமிஷம், இல்லைனா 9 அடி நீளம் லாங் ஜம்ப் அவங்க வந்து 3 சான்ஸு, 3 அடி ஹை ஜம்ப் வந்து 3 சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. ஸோ இதில் பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு. ஸோ கம்ப்யூட்டர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ், மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஜிகே, இங்கிலீஷுக்கு எவ்வளோ மார்க்கு எத்தனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி 200 மார்க்கான கொஸ்டின்ஸு இதில் தான் வரும். நெகட்டிவ் கொஸ்டின் கட்டாயம் உண்டு. சரிங்களா? நெகட்டிவ் கொஸ்டின் வந்து 0.25. ஸோ அதனால் நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுதினாலும் 1.25 மார்க் வரைக்கும் டோட்டலாக வந்து க்ளோஸ் ஆகும். அதுக்கடுத்து டாக்குமெண்ட், தேர்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கணும். அடுத்து அட்மிட் கார்டு அதோட காப்பி வச்சுருக்கணும். எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினலும் ஃபோட்டோ காப்பி வச்சுருக்கணும். ஐடிஐ சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் இடபிள்யூஎஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் என்னெல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் கேட்குறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுருக்கணும். ஓபிசினா ஓபிசி, ஸோ எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம், மெடிக்கல் வந்து என்னெல்லாம் ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறதே நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன காரணம் இருந்தால் ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் படித்து பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து மெடிக்கல் போகும்போது சளி, இருமல் இருக்கக்கூடாது, மெயின் ரீசனு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், பிஎஸ்எஃப் வெப்சைட்டில் தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த வெப்சைட்டு கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து உள்ளே என்ட்ரி பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து இதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 24/8/2025. என்னைக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23/9/2025 இரவு 11:59 வரைக்கும் இது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து மேலே இருக்க நோட்டிஃபிகேஷனை கிளியராக படித்து பார்த்துக்கொள்ளுங்க. இதற்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி/எஸ்டி கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, உமன்ஸுக்கும் கிடையாது. பாக்கி இருக்கிற எல்லாமே அன்ரிசர்வ்டு, ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து 100 ரூபா ஃபீஸ். சரிங்களா? ஸோ இதை நெட் பேங்கிங், யூபிஐ இதெல்லாம் கட்டிக்கலாம். நீங்கள் இது பக்கத்தில் இருக்க சிஎஸ்சி சென்டரில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 59 ரூபா பே பண்ண வேண்டியிருக்கும். நன்றி, வணக்கம்.